வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பச்சை மிளகா பச்சடி செய்ய போகிறேங்க. நம்ம வீட்டாண்டியே செடியிலவே பச்சை மிளகா ஒரு 200 கிராம் கிடச்சிதுங்க. நல்லா வந்து சூப்பராக காய்ச்சிதுங்க பச்சை மிளகா. அதை நல்லா கிள்ளி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்து ஒரு துணி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் அந்த தண்ணி போகிற வரைக்கும் காய வைங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாம் காஞ்சதை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி உரலில் தாங்க இடித்தோம் பச்சடி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், சீரகம். எங்களது வந்து வீட்டு புளிங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டோம். நீங்கள் கடைப்புளின்னா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. பச்சை மிளகாய் வந்து காரங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு வந்து சீரகம், சின்ன வெங்காயம் வந்து 200 கிராம் எடுத்துக்கணும். உப்புங்க, பூண்டு, இவ்வளோ தாங்க. அட்டகாசமாக இருக்கும் பச்சை மிளகாய் பச்சடி. நல்லா வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உரலில் நல்லா வந்து இடிச்சிக்கோங்க. இடிச்சிட்டு கூட புளி போடுங்க. புளி போட்டு இடிச்சிட்டு உப்பு போட்டு நல்லா மசிஞ்சுது. பூண்டு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு இடிச்சிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் சின்ன வெங்காயம் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து தொக்கு தொக்க தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து பச்சடி சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ரீபண்ட் ஆயில், கல்லெண்ணெய் எல்லாம் தேவையில்லை. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கடுகு போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சுது ஊற்றிடுங்க. பச்சடியில் இந்த எண்ணெயை தூக்கி சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.